எபேசியர் 1:17 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள். எபேசியர் 1:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையும் ஐஸ்வர்யமும் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 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 இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அருமையானவர்களே, இப்போ நம்ம பார்க்குற கட்டடத்தை பார்க்குறோம், வெளிச்சத்தை பார்க்குறோம், வீடுகள் இருக்கிறத பார்க்குறோம், இந்த பூமியில் என்னென்ன விளையுதுங்கிறத பார்க்குறோம், தண்ணி பார்க்குறோம், மலையை பார்க்குறோம், குண்டுகளை பார்க்குறோம். இது எல்லாமே என்னங்க? எல்லாமே என்னங்க? மாம்ச கண்ணில் பார்க்க முடியும். இந்த கண்ணில் எல்லாமே பார்க்க முடியும். இந்த கண்ணில் எல்லாமே தெரியும். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத ரகசியம் தான் ஆவிக்குரிய மனக்கண். அல்லேலூயா.